வேளாண்மை பொறியியல் விரிவாக்கம் மற்றும் பயிற்சி மையங்கள் அமைத்தல். பயிர் சாகுபடி பணிகளிலும் அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை பணிகளிலும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பின்பற்றி விவசாயிகள் அதிக மகசூல் பெறுவதற்கும் வேளாண்மை பொறியியல் தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடையே பரவலாக்கவும் திருக்கோவிலூர், காரைக்குடி, முசிறி, தாராபுரம், கும்பகோணம் ஆகிய இடங்களில் வேளாண்மை பொறியியல் விரிவாக்கம் மற்றும் பயிற்சி மையங்கள் 4,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஒன்றிய மாநில அரசு நிதியில் அமைக்கப்படும். நவீன வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் குறித்த மாபெரும் கண்காட்சி. பல்வேறு பயிர்கள் வேளாண் பணிகளுக்கு ஏற்ற நவீன புதுமையான வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், உபகரணங்களின் பயன்கள் குறித்த விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடப்பாண்டில் மாபெரும் கண்காட்சி தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடத்தப்படும். இக்கண்காட்சி விவசாயிகள், வேளாண் இயந்திர உற்பத்தியாளர்கள், துறை அலுவலர்கள் ஆகியோருக்கு இடையே தொடர்பினை ஏற்படுத்தி இயந்திரமயமாக்கப்பட்ட சாகுபடி நடைமுறைகளை விவசாயிகள் பெருமளவில் பின்பற்ற வழிவகுக்கும். வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உழவனின் கரங்கள் உதிர்க்கும் வேர்வையில் உற்பத்தி செய்யப்படும் விளைபொருட்களின் பயணம் பண்ணையில் தொடங்கி பல்வேறு நிலைகளை கடந்து நுகர்வோரின் கைகளை சென்றடையும் வரையிலும் கடல் கடந்து ஏற்றுமதியாகி உலக அரங்கில் மிளிரும் வகையிலும் மதிப்பு சங்கிலினை ஏற்படுத்தி வலுப்படுத்திடவும், எளிதில் சந்தையை அணுகிடவும், சந்தை வாய்ப்புகளை அதிகரித்திடவும் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை முக்கிய பங்காற்றி வருகிறது. இதன் அடிப்படையில் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும், மதிப்பு கூட்டுதலை பரவலாக்கவும், சந்தை இணைப்புகளை வலுப்படுத்தி நிலையான மற்றும் முழுமையான வேளாண் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அரசின் தொலைநோக்கு திட்டங்களுக்கான முன்னெடுப்புகளை 2026-27 ஆண்டில் செயல்படுத்த இத்துறை திட்டமிட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறை உடைய நாம் முதலமைச்சரின் இத்திட்டங்களால் இந்த ஆட்சியில் வேளாண் வளர்ச்சியை யாரும் அணையிட்டு தடுக்க முடியாது. தமிழ்நாடு விவசாயிகளின் வருமான மேம்பாட்டு ஆணையம். உழவனின் உழைப்பிற்கு உன்னத விலை கிடைத்திட, வளம்குன்றா வேளாண்மையால் மாநிலம் செழித்திட, வேளாண் பெருங்குடி மக்களின் வருவாயை நீடித்த மற்றும் நிலையான முறையில் உயர்த்தி அவர்களின் பொருளாதார தற்சார்பினை உறுதி செய்யும் சீரிய நோக்கோடு தமிழ்நாடு விவசாயிகளின் வருமான மேம்பாட்டு ஆணையம் 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு அமைக்கப்படும். இப்பணிகளை மேற்கொள்ள இவ்வாண்டு 5,20,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். உயிர்ம வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்த ஊக்குவித்தல். அண்மை காலங்களில் உயிர்ம வேளாண் பொருட்களின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வரும் நிலையில் சந்தை மற்றும் ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரித்து வருமானத்தை உயர்த்திட உயிர்ம வேளாண் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள், விருப்பமுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் வர்த்தகர்களுடன் இணைக்கப்படுவதோடு உற்பத்தியாளர் வர்த்தகர்கள் இணைப்பு, தேசிய சர்வதேச கண்காட்சிகளில் பங்கேற்பு, சந்தைப்படுத்தல் போன்ற நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். நடப்பாண்டில் பாரம்பரிய நெல், மிளகு, மஞ்சள் போன்ற உயிர்ம வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்த உரிய வசதிகள் ஏற்படுத்தப்படும். இதற்கென வல்லுநர்களை கொண்ட தனி பிரிவு அமைக்கப்படும். இந்த 5 ஆண்டு திட்டம் மொத்தம் 19 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும்.